சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் வந்து எப்படி பூஜை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை 2வது நாள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிங்கிறது வந்து நம்ம குளிச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. குளிக்காமலே பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நிலைவாசலுக்கு வந்து வாசத்தளிக்க வேணாம், கோலம் போட வேணாம், நம்ம வந்து எழுந்துட்டு நம்ம கை கால் முகம் மட்டும் கழுவிட்டு பூஜை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் யாரும் செய்யாதீங்க. அந்த மாதிரி பூஜை செய்கிறதால நமக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. நம்ம வந்து பூஜை அப்படிங்கிறது வந்து எதுக்கு செய்கிறோம்? நம்ம இப்போ கோயில் இருக்குது அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம குளிக்காமல் போக மாட்டோம் இல்லையா? அதே போல் இப்போ ஒரு பண்டிகை நாள் வருது அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போடாமல் நம்ம வந்து குளிக்காமல் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்ய மாட்டோம் இல்லையா? அதே போல் தான் எந்த ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எதை கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து அந்த நேரத்தில் சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம குளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு குளிக்காமல் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது வந்து நாம்ளாக ஏற்படுத்திக்கிற ஒன்று தான். யார் அப்படி பூஜை செய்யலாம் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அது உடம்புக்கு முடியாமல் இருக்கிறவங்க கை கால் முகம் அலம்பிட்டு அந்த நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி வைக்கலாம். அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தோஷம் அப்படிங்கிறதும் வராது. நம்ம வந்து பெண்கள் எப்பயுமே காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக குளிச்சுட்டு எந்த வேலை செஞ்சோம் அப்படின்னாலே வந்து நம் மகாலட்சுமி அம்சம் நம் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் பெண்கள் தான் மகாலட்சுமி. அப்படியேப்பட்ட மகாலட்சுமியான நாம் வந்து குளிக்காமல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது கிடையாது. குளிச்சுட்டு தலைக்கு குளிக்க முடியல அப்படின்னாலும் வந்து உடம்புக்காவது குளிச்சுட்டு சுத்தமாக இந்த மஞ்சள்லாம் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு தலை சீவி பூ இருந்தது அப்படின்னா மறக்காமல் பெண்கள் வந்து பூஜை பண்ணும்போது ஏதாவது ஒரு பூ வந்து நம்ம தலையில் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்படி பூஜை செஞ்சீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் நிரந்தரமாக மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து தங்குவாங்க. அப்படி இல்லாமல் குளிக்காமல் நான் காலையிலே எழுந்துட்டு கை கால் முகம் மட்டும் அலம்பிட்டு பூஜை செய்கிறது, தீபம் ஏற்றி வச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை கேட்டால் இயற்கை கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம மனசு எப்படி ஒத்து போதோ அந்த மாதிரி பூஜை செய்யுங்க. அதே போல் இவ்வளோ தீபம் ஏற்றணும், அத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கடவுளும் நம்மளை வந்து வலியுறுத்தலை. இது வந்து நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து, அதுவும் அகல் தீபம். ஆனால் முக்கியமாக நிலைவாசப்படியில் 2 பக்கம் 2 தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் பூஜை அறையில் உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா 3 விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5 விளக்கு ஏற்றுங்க. உங்களால் எத்தனை தீபம் ஏற்றி வச்சு அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய முடியுமோ செய்யுங்க. அதுவும் முடியலையா, உங்களால் வந்து ஒரே ஒரு தீபம் மட்டும்தான் ஏற்றி வைக்க முடியினாலும் அந்த ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒன்று சாமிக்கு வந்து அதை நெய்வேத்தியமாக படைச்சிட்டு நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு வேண்டுதல் இருக்குதோ, உங்களுக்கு பணப்பிரச்சனையா, இல்லை தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லையா, இல்லை வேலை வந்து கிடைக்கலையா, இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை மனசார உருகி உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்துக்கிட்ட இயற்கைக்கிட்டையும் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக 21 நாள் அப்படி இல்லைன்னா 48 நாள் தொடர்ந்து இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். நான் வந்து பல வருஷங்களாக வந்து நான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வழிபாடு செஞ்சிட்டு வரேன். இப்போ தான் என்னால் வந்து இவ்வளோ தீபம் ஏற்றி என்னால் வழிபாடு செய்ய முடியுது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யும்போது நான் வந்து 3 தீபம் வந்து பூஜை அறையில் ஏற்றுவேன். அதே போல் நிலைவாசலில் எப்பயுமே 2 பக்கம் 2 தீபம் வந்து ஏற்றுவேன். அது வந்து நிலைவாசலில் இருந்து தான் நம்ம தெய்வம் வந்து எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு
வருது அப்படின்னு சொல்லுவாங்க. நிலைவாசலில் நம்ம 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு பூஜை அறையில் ஒரே ஒரு அகல் தீபம் கூட ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம்லே நம்மளுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும். இந்த வீடியோ கண்டிப்பாக அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.